ஸோ போலார் வார்டெக்ஸ் இதுவும் நிறைய டெஸ்ட்ல பார்த்துருந்தது. அடிக்கடி கேட்பாங்க போலார் வார்டெக்ஸ். ஓகே, போலார் வார்டெக்ஸ் அது கிளாக் அப்படி சொல்ல முடியாது. நமக்கு அது வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படிதான் சொல்ல முடியும். கவுண்டர் கிளாக் வைஸ்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. கரெக்ட், கவுண்டர் வீல் அப்படி பார்த்தா கவுண்டர் கிளாக் வைஸ் தான். எஸ், கவுண்டர் கிளாக் வைஸ். இந்த டைரக்ஷன்ல இப்படி அடிச்சிட்டு இருக்கும். சரியா, கோல்டு கரண்ட். ஓகே, இதுல என்னென்ன ட்விஸ்ட்ன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து லோ ப்ரெஷர். சரியா, லோ ப்ரெஷர். ஓகேவா, எர்த்தோட 2 போல்ஸ்லயும் இருக்கு. எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நார்த்தா சவுத்தா? இது ஒரு டெஸ்ட்ல பார்த்துருந்தேன் கொஸ்டினா, தப்பா போட்டு வந்தேன். 2 பக்கமும் ஏன் நார்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்? நார்த்ல வீக், சவுத்ல தான் ஸ்ட்ராங். சரியா, சவுத்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, 2 இருக்கு இதுல. ட்ரோபோஸ்பெரிக் இருக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் இருக்கு. ஓகேவா, ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக். ஓகேவா, disappears during summer. ஓகே, அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஆட்டம் பீரியட்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கும், வின்டர் கிடையாது. ரைட்டா, பேசிக்கலா உங்களுக்கு வந்து இது தெரியும் இல்லையா, போலார் ஹை பிரஷர் அப்படின்றதுல இருந்து வந்திருக்கும். இந்த பக்கத்துல இருந்து போல்ல இருந்து காத்து வரும், இந்த பக்கத்துல இருந்தும் கீழே சப்டிராபிக்கல் சப்போலார்ல இருந்தும் மேல காத்து போயிட்டு இருக்கும். ரைட்டா, அது 2 மீட் ஆகுற அந்த இடம் அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகும். இதுதான் போலார் வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இந்த போலார் வார்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில டைரக்ஷன் தப்பா இருக்கு, இப்படி வந்திருக்கும்ல. சரி, அதை பாத்துங்க. ஓகே, டைரக்ஷன் இப்படி இருந்திருக்கும். 2 மீட் ஆகுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இந்த பக்கம் இப்படி சுத்திட்டு இருக்கும். கரெக்டா, நம்ம இப்போ டைரக்ஷன்ல இப்படி காமிச்சிருந்தோம், இந்த டைரக்ஷன்ல அடிச்சிட்டு இருக்கும். ரைட்டா, சோ இந்த வார்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும்னா இந்த போலார் ஏர் மாஸ், இந்த கோல்டையும் இந்த இடத்துலயே வச்சுக்கும், கீழே வர விடாம தடுத்துருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கோல்டு வேவ்ஸ் அப்படிங்கிறது கீழே வர ஆரம்பிக்கும். ஓகேவா, அந்த வார்டெக்ஸ் வீக் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த கோல்ட் ஏர் அப்படிங்கிறது மேல இருந்து கீழே வர ஆரம்பிக்கும். ரைட்டா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதெல்லாம் கொண்டு வரும். கோல்டு, எக்ஸ்ட்ரீம் கோல்டு ரீஜியன்ஸ் இன் அமெரிக்கா, கனடாக்கெல்லாம் இதான் ஒரு ரீசனா இருக்கும். ரைட்டா, இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்காது, இட் வில் மீண்டர், இப்படிதான் இருக்கும். சரியா, இந்த மீண்டர் ஆகும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய ஏரியால இப்படி ஒமேகா மாதிரி பெண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஒமேகா பிளாக். ஹீட் டோம்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல, அந்த ஹீட் டோம்ஸ் வருவதற்கு காரணமா இருக்கும் கீழே. சரியா, ஏன்னா இது ஹை பிரஷர், இது லோ பிரஷர். சரியா, எப்பயுமே வார்டெக்ஸ் இந்த டைரக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ல இது ஹை பிரஷர், இது லோ பிரஷரா இருக்கும். எங்க ஹை பிரஷர் இருக்கோ அங்க மழை வராது, எங்க லோ பிரஷரோ அங்க மழை வரும். உங்களுக்கு சப்டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதும் இதே பினாமினால தான் மழையை கொடுக்கும். சரியா, எதுவா இருந்தாலும் இதே பினாமினா தான். கிளியரா, எனி டவுட்ஸ்? 2 போல்ஸ்லயுமே இருக்கும். எல்லாம் கிளியரா? கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்த்து வச்சுங்க. லோ பிரஷர் சவுத்ல தான் ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் 2 இருக்கு, ட்ரோபோஸ்பெரிக். கேளுங்க, கேளுங்க. 2 போல்ஸ்லயுமே இருக்கும். ஏன் சவுத் போல்ல இருக்கணும்? சவுத் போலார்ல இது ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் உங்களுக்கு ஆர்டிக் போல் அப்படிங்கிறது அங்க வருது. ஓர்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆர்டிக் போல் அப்படிங்கிறது உங்களுக்கு சவுத்ல அதிகமா பார்க்க முடியும், ஓசோன்ல. 2லயுமே இருக்கும்.
பிரசன்ஸுக்கும் ஸ்ட்ராங்கருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இருக்கும். இல்லாம போகாது. சரியா? ரைட். அடுத்து ஏஐ சம்மந்தப்பட்டது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே? இந்தியா ஏஐ மிஷன். ஓகேங்களா? 10,300 கோடி. ஓகேவா? 7 பில்லர் இருக்கும். அத வச்சு உங்களுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்டா? ஓகே. தென் அடுத்து கிரையோ பார்ன் பேபி கோரல்ஸ். கிரையோஜெனிக் அந்த இது மூலியமா உங்களுக்கு பேபி கிரையோ பிரிசர்வேஷன் டெக்னிக் மூலியமா கோரல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் பேரியர் ரீஃப். கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்த் வெஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. கரெக்டா? நார்த் வெஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. எஸ் ஆர் நோ? எங்க இருக்கும்? நார்த் ஈஸ்ட். சரியா? ரைட். அடுத்து பாரத் போல் போர்ட்டல் பை சிபிஐ. ஓகேவா? பாரத் போல் அப்படிங்கிறது இன்டர்போலோட சேர்ந்து பண்றாங்க. ஓகேவா? இன்டர்போல் நோட்டீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டெவலப் பண்ணது ஃபுல்லா சிபிஐ. இன்டர்நேஷனல் கோஆபரேஷனுக்காக. ஏன்னா சிபிஐ தான் இன்டர்போலோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டா? லார்ஜஸ்ட் லிவிங் ஸ்ட்ரக்சர். ஆமா, கிரேட் பேரியர் ரீஃப் ரொம்ப பெருசு. ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இன்டர்போல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லியோன் பிரான்ஸ்ல இருக்கும் ஹெட் குவார்டர்ஸ். ஓகே. ரெட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. குளோபல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? தென் உங்களுக்கு வந்து எர்த்குவேக் வந்திருக்கும் இதுல. அப்ப அதுல சீஸ்மிக் ஜோன் பத்தி பேசியிருப்பாங்க. நம்மளும் ஏற்கனவே பார்த்திருக்கோம். சீஸ்மிக் ஜோன் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 to 5. சரியா? 2 to 5 இருக்கும். ஹிமாலயாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீஸ்மிக்லி மோஸ்ட் ஆக்டிவ். அதுல 5 இருக்கும். அந்த மேப் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதை ஒரு வாட்டி பார்த்து வச்சிருங்க. ரைட்டா? அடுத்து சோ இந்தியாவுக்கு தான் இருக்கிறதுலயே வச்சு பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் க்ளோஸ் லைன் கோஸ்ட் லைன். சரியா? சில்வர் நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. ஆமா, அது ஒண்ணு வந்துருந்துச்சு. பட் அது நமக்கு இப்ப புதுசா வந்தது தானே. ஓகே. கோஸ்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு ரொம்ப பெருசு. எந்த கண்ட்ரிக்கு இவ்வளவு பெருசு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? இந்தியாவுக்கு தான் ரொம்ப பெருசு. அதோட சிக்னிபிகன் தான் நமக்கு இந்தியன் ஓஷன் அப்படின்லாம் கூட பேர் வச்சிருப்பாங்க. ரைட்டா? இப்போ இந்தியாவோட கோஸ்ட் லைன் அப்படிங்கறது வந்து ரீகால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் என்ன ஆயிருக்கு, மாறி இருக்கு அப்படின்றது. யூஸ்வலா உங்களுக்கு 7,516 அப்படின்னு 1917ல இருந்தத இப்போ 11,098 அப்படின்னு மாத்திருக்காங்க. 48% இன்க்ரீஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது என்ன சார் இவ்வளவு பெரிய சேஞ்ச்னா மெத்தடாலஜி. அந்த ஸ்ட்ரைட் லைன் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? லெட் அஸ் சே 5 கிலோமீட்டர். இப்போ இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆகும் இல்லையா? இது இப்பவே வந்து ஒரு 11 ஆயிடும். டிஃபரன்ஸ் புரியுதா? அரிப்பு அந்த இதனால வர்றது. சோ இந்த மாதிரி இந்தியாவோட கோஸ்ட்ல இப்போ 11,000. ஓகே. ஹையஸ்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால். ஓகே. ஸ்மாலஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரளா. கேரளால உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இட் இஸ்
எமர்ஜென்ட் கோஸ்ட், சப்மர்ஜென்ட் கோஸ்ட் லைன். கரெக்டா? வெஸ்ட் வந்து சப்மர்ஜ் ஆயிருக்கும், ஈஸ்ட் வந்து எமர்ஜ் ஆயிருக்கும். ஓகே, லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் அப்படிங்கிறது ஸ்டில் குஜராத். ஓகேவா? அடுத்து ஆக்சுவலா ஆந்திரா இருந்துச்சு, இப்ப வந்து தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமா அப்டேட் ஆக வேண்டியது. ஸ்டாட்டிக்லயும் நீங்க மாத்தீங்கன்னா உங்க நோட்ஸ்ல வேற ஏதாவது இருந்திருக்கும் நீங்க படிக்கிறப்போ. ரைட்டா? சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிளியர்? அடுத்து கருடாக்ஷி. ஆன்லைன் எஃப்ஐஆர் ஃபார் வைல்ட் லைஃப். ஓகேவா? சாஃப்ட்வேர் இருக்கு. டெவலப் பண்ணது வந்து WTI, வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, கர்நாடகா. ஓகே, அடுத்து உங்களுக்கு இந்த பாஷினி பாவினி பேர் ஏகப்பட்டது குழப்பிட்டு இருப்பாங்க. நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல சமார்த் அப்படின்னு சொல்லிட்டு, சமார்த் ப்ராஜெக்ட் நிறைய இடத்துல வரும்னு பார்த்துருந்தீங்க. டெக்ஸ்டைலுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கா? ஃபோரம்ல டெக்ஸ்டைல்னு போட்டேன், தப்பாயிடுச்சு. இப்படித்தான். சரி, அந்த மாதிரி இந்த பாஷினி பாவினி நிறைய இருக்கு. இந்த பாஷினி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். சரியா? ஈஸ்ராம்ல எல்லா லாங்குவேஜும் சேர்க்கறதுக்கு ஜென்ரலா பாஷினி வந்தாலும் லாங்குவேஜ், இங்க ஈஸ்ராம்ல லாங்குவேஜ் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. ஓகேவா? இந்த பாஷினி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கொலாபரேஷன் இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், ஈஸ்ராம், இது மூணும் லிங்க் பண்ணிருக்காங்க. பேசிக்கா பாஷினி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் மெய்ட்டி. சரியா? அந்த ப்ராஜெக்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கொலாபரேஷன்ல ஈஸ்ராம் போர்ட்டல 22 லாங்குவேஜ்க்கு மாத்திருக்காங்க. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஓகே, டன். சோ அது ரிலேட்டட் டு ரீசெண்டா நியூஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து காண்ட்லா போர்ட். காண்ட்லா போர்ட் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பை வால்யூம். ஓகே, பார்ட்டிஷன் அப்போ உங்களுக்கு கராச்சி போர்ட்னு தான் மெயினான இந்தியாவோட போர்ட்டா இருக்கும். அப்ப அத பாகிஸ்தான் கொடுத்தனால நம்ம அடுத்து டெவலப் பண்ணிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொண்டு வந்தது தான் காண்ட்லா போர்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். ஓகே, இப்போ இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தீன் தயாள் போர்ட். பேரை மாத்திட்டாங்க, தீன் தயாள் போர்ட். ஓகே, இங்கதான் ஃபர்ஸ்ட் ஒரு SEZ வந்துச்சு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்துச்சு. ஓகே, and it is the only riverine port also. ரைட்டா? ஓகே, அடுத்து கோல்டு கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு கோஸ்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து கானா. ஏன்னா அந்த காலத்துல வந்து கானால தான் நிறைய கோல்டு இருக்கும். இப்பவுமே கானா வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு. அதனால அதுக்கு கோல்டு போர்ட் அப்படிங்கிற பேரும் இருக்கு. ரைட்டா? கொக்கோவும் அங்க அதிகமா இருக்கும். ஓகேங்களா? தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜரன் பெலாராம் ஹைவே. அதுக்கப்புறம் சல்மா டேம். ரெண்டுமே ஆப்கானிஸ்தான். சரியா? இந்தியாவோட சப்போர்ட் டு ஆப்கன். சரியா?
டன். ஸோ அதான் இப்போ தாலிபான் அந்த சேஞ்ச் அதனால வந்துருந்துச்சு. ஓகேவா? தென் மராத்திக்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? கடைசியா ஒடியா, ஒடியாக்கு அப்புறம் இப்போ நிறைய இது கொடுத்தாங்க. பாலி, பிராக்ரித், அசாமீஸ், பெங்காலி கொடுத்தா இப்ப மராத்தி. சரியா? மராத்திய பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கத சப்தசி அப்படின்ற ஒரு இது இருக்கும். பை ஹாலா, கிங் ஹாலா, சத்தவாகனா கிங். ரிவரைன் போட்டு இது இல்லையா? சரி விடுங்க, இது இல்லையா? சரியா? எம்பிஏ பிபியா? ஓ புதுசா நியூமானிக்ஸ் அதுக்குள்ள யோசிச்சார் ரிஷிகேசவ் வர்ற மாதிரி. மொத்தம் இந்த இது வேற நிமானிக்ஸ் வேற கொஞ்சம் போடணும்னு நினைச்சேன். உங்களுக்கு தெரிஞ்ச நிமானிக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுடுங்க குரூப்ல. அதை நான் விஷுவலா மாத்திட்டு போட்டு விட்டுறேன். கிரெடிட்ஸ் உங்களுக்கு வேணா கொடுத்துக்கலாம். ரைட்டா? மானிக்ஸ் ஒன்று பாக்கி இருக்கு. வேற உங்களோட சப்போர்ட்டோட பண்ண வேண்டியது என்னமோ யோசிச்சு வச்சிருந்தேனே. சம்திங் எல்ஸ் வாஸ் தேர். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம. சரி ஞாபகம் வரும்போது சொல்றேன். ஓகேவா? தென் மியாவாக்கி டெக்னிக் இதெல்லாமே பார்த்துட்டோம். கிரீன் ஹைட்ரஜன் மிஷனும் நிறைய விட பார்த்தாச்சு. ஓகே. ஆர்டிசி என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்ப்ரிங் இதெல்லாத்தையும் ஆர்டிஷியன் வெல் அதோட சேர்ந்து வருது. சரி, அது ஒன்றும் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து சோப் ஸ்டோன் மைனிங் அப்படிங்கிறதுனால நியூஸ்ல வந்துருந்துச்சு. சோப் ஸ்டோன். நம்ம சோப் ஸ்டோன் எங்க பார்த்திருப்போம்? ஹொய்சாலா. நீங்க வந்தா நல்லா தான் இருக்கும். வர மாட்டேங்கிறீங்களே, அதான பிரச்சனை. ஹொய்சாலாவோடது. இது வந்து ஒரு மெட்டமார்பிக் ராக். ரைட்டா? ராஜஸ்தான்ல தான் அதிகம். ஓகே. ஸோ ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் இதெல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமோடது. சரியா? அடுத்து வெப் 3.2. அது ஆக்சுவலா உங்களுக்கு எப்படின்னா வெப் 1.2 அப்படின்னா நீங்க அதை வாசிக்க தான் முடியும். ஒன்லி ரீட், யூ கேனாட் இன்டராக்ட். சரியா? உங்களுக்கு அப்படி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல முத அந்த வெப் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு அந்த அந்த மாதிரி மாடல்ல தான் இருந்திருக்கும். ரைட்டா? வெப் இப்ப கரண்ட்ல இருக்கிறது வந்து 5.2. ஏன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஸ்டாட்டிக் பேஜ் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட்டா? வெப் 2.2 அப்படின்னு வரும்போது யூ கேன் ரீட் அண்ட் ரைட். நீங்க ரீட் பண்ணவும் முடியும், எழுதவும் முடியும். சோஷியல் வெப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது ரீட் அப்படின்னா நார்மலா நீங்க ஒரு வெப்சைட் போனீங்கன்னா அப்படி இருக்குல்ல, அது ரீட் மட்டும் தான். ரீட் அண்ட் ரைட் அப்படின்னா இந்த டைம்ல தான் உங்களுக்கு விக்கிபீடியா வரும். ரைட்டா? வெப் 3.2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டீசென்ட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டீசென்ட்ரலைஸ் தென் கொஞ்சம் ஏஐ எல்லாம் உள்ள வந்துடும். ஓகே. தென் 4.2 அப்படின்றது ஏஐ வந்திருக்கும். இங்க ஏஐ சாட் பண்ண ஆரம்பிக்கும், சாட் பாட் ஆக ஆரம்பிக்கும். virtual assistant இதெல்லாம் வரும். இன்டெலிஜென்ட், யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு நேவிகேட், அப்டேட் ஆயிருக்குது. ஓகே.
வெப் 5.0ல உங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இன்டர்மீடியரிஸே இருக்காது. ஓகேவா? நோ இன்டர்மீடியரி, பிளாக் செயின் என்ன தெரியுதோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க. ஓகே, அதே மாதிரி இதுல பிரைவசிக்கான முக்கியத்துவம் அதிகமா இருக்கும் வெப் 5.0ல. ஓகேவா? ரைட்டா? இதே மாதிரி வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லயும் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1.0 அப்படிங்கிறது ஸ்டீம் என்ஜின். 2.0 அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு வந்து அசம்பிளி மேனுஃபேக்சரிங், மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜப்பான் நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஐஆர் 3.0 அப்படிங்கிறது கம்ப்யூட்டர். இப்போ 4.0 இதுல வந்து என்ன உங்களுக்கு ஹையா டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், 4D பிரிண்டிங், இதெல்லாம் 4.0. சரியா? ஓகே ரோஹித், டன். அடுத்து அர்பன் பிளானிங் எல்லாமே பார்த்தாச்சு. ஸ்டாம்பீட் நடந்துட்டு இருந்துச்சு இந்த வாட்டி, வேற எதுவும் இல்லை. ஜீனோமும் பார்த்துட்டோம் நிறையாவே. ரைட்டா? என்பிஓபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரி? அக்ரிகல்ச்சர்ல ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இது ஆக்சுவலா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். சரியா? ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இதுக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ரிலேட் ஆனதான் ட்ரேஸ்நெட் 2.0 இதெல்லாமே இருக்கும். என்பிஓபி நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். அப்பேடா பண்ணுவாங்க. அப்பேடா தான் மேனேஜிங் ஏஜென்சி. அப்பேடா. ஓகே, அடுத்து கிஷான் பேச்சான் பத்ரா. இது வச்சிருந்தாங்கன்னா அந்த லேண்ட் இருக்குது, அவங்கள்ட்ட லேண்ட் இருக்கு அப்படின்ற சொல்றது. லேண்ட் ரெக்கார்ட் அண்ட் ஃபார்மர் அது ரெண்டையும் கனெக்ட் பண்றது கிஷான் பேச்சான் பத்ரா. பிஎம் கிசான் ஸ்கீம்ல அந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அக்ரி ஸ்டாக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஓகே, அனீமியா போன் அப்படிங்கிறது அனீமியாவை டிடெக்ட் பண்ற டெக்னாலஜி. ஓகேவா? அனீமியா போன், அனீமியா அந்த இதை கையில வச்சிருந்தாலே உங்களுக்கு எவ்வளவு அனீமியா அப்படிங்கறத கொண்டு வரும். ஐசிஎம்ஆர் கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? தென் அடுத்து இதுல த்ரூ. த்ரூ வந்து பாத்தீங்கன்னா இண்டிஜினஸ்லி டெவலப் ட்வின் என்ஜின். ஓகே, மல்டி ரோல் மல்டி விஷன் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? த்ரூல 2 யூட்டிலிட்டி மோடும் இருக்கு, மேரிடைம் ரோலும் இருக்கு. சரியா? அடுத்து மேப்ல கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியா? யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ, கியூபா மூணுமே இருக்கும். ஓகேவா? அதோட பேரை மாத்தலாம், கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு பேரை மாத்தணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ரைட்டா? திஸ் கனெக்ட்ஸ் அட்லாண்டிக் ஓஷன் டு கரீபியன் சி. ஓகே, மிசிசிப்பி ரிவர் இங்கதான் போய் சேரும். மிசிசிப்பி ரிவர். ஓகே, நிறைய ஹரிக்கேன் இந்த இடத்துல வரும். சரியா? இங்கதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃப்ளோரிடா இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃப்ளோரிடா. ஓகே, டெட் ஹார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா.
சேட். சரியா? இது பாத்தீங்களா? சிடிஎஸ் கொஸ்டின் பேப்பர். அதான் லார்ஜஸ்ட் கல்ஃபா. கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். சேட் மாலி அந்த இது இல்லையா? அது சேட் தான். ஓகே. சிடிஎஸ் தான் இப்ப ரீசெண்டா நடந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா? சால்வ் பண்ணி பாத்தீங்களா? ஈஸியா தானே இருக்கு. ஹிஸ்டரி மட்டும் எப்பயும் போல கஷ்டமா தான் இருக்கும். பண்ணலையா? அதெல்லாம் பண்ணணுங்க. யூபிஎஸ்சில இருந்துட்டு அதெல்லாம் கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வர வேண்டிய கொஸ்டின் பேப்பரா கூட இருந்திருக்கலாம். அதுல டஃப்பான கொஸ்டின் ஹிஸ்டரியில போச்சுன்னா அப்பா போயிடுச்சு, நல்ல வேளை நமக்கு வரல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஈஸியானது வந்துச்சுன்னா அங்க வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ரைட்டா? ரெண்டுமே ஒரே தான். அது என்ன ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு வந்திருந்தா யூபிஎஸ்சி வந்திருக்கணும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் உங்களோட இதை செக் பண்றதுக்கு. எஸ்பெஷலி பாலிட்டி, ஜியாகிரபி இந்த மாதிரி ஏரியாஸ்ல. ஹிஸ்டரி வந்து அதுக்குன்னே வச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபேக்சுவலா போயிருப்பாங்க. பட் மத்த ஏரியா அனலிட்டிக்கலா இருக்கிறதுல நீங்க கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ண பாருங்க. சரியா? அதெல்லாம் புது ஏரியாஸ் ஆன்சர் பண்றதுக்கு. ஓகே. டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சு. குரூப்ல ஷேர் பண்ணியாச்சுங்க. ஃபைட் கிளப்ல அப்பயே போட்டாச்சு. கொஸ்டின் வந்த அன்னைக்கே போட்டாச்சு. ஓகே. அது பாத்துங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதா? ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அது வில் டிஸ்கஸ் என்ன பண்ணலான்ட்டு. சிசெட்ல இப்போ ஓகேவா? சிசெட் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் ஓகே தானே? காம்ப்ரிஹென்ஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்போ? கேக்குதா? பெட்டர் டு டு இல்லையா? காம்ப்ரிஹென்ஷன் நல்லா போட்டு ஓரளவுக்கு இது பண்ணிட்டீங்கனாலே சிசெட் பாஸ் பண்ணிடலாங்க. அதை பத்தி வரி பண்ணாதீங்க. சிசெட் பாஸ் பண்ணிட்டீங்கனாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடைச்சிடும். கட் ஆஃப்ல இருந்து நிறைய பேர் சிசெட்ல தான் விடுவாங்க. ஓகேவா? இப்போ கடைசி டைம்ல அதெல்லாம் ரொம்ப காஷியஸா இருங்க. சின்ன சின்ன ஏரியாஸ் விட்டுறாதீங்க. மார்க் ஃபெச்சிங் ஏரியாஸ். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் மோர் ஆர் லெஸ் இதை வச்சு நீங்க சமாளிச்சிடலாம். பெருசா டிஃபிகல்ட்டி இருக்காது. ஓகேவா? ரொம்ப அடி வாங்குற ஏரியாஸ்னா ஹிஸ்டரி அடி வாங்கும். ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி எல்லாம் ஸ்கிப் பண்ணினீங்கன்னா செம்மையா அடி வாங்கும். ரைட்டா? பாலிட்டில கொஞ்சம் திணறுவீங்க. ஆனா கான்ஃபிடென்ட்டா போட்டீங்கன்னா பாலிட்டி கிளியர் ஆயிடலாம். நல்லா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு பாலிட்டி அதுக்கேத்த மாதிரி யோசிச்சு போட்டீங்கன்னா கிளியரா இருக்கும். ரைட்டா? தென் எக்கனாமிக்ஸ் இப்போ ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சயின்ஸ் அண்ட் டெக் கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கு. மார்க் எழுதும் போதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக் அப்படியே செம்மையா அடி வாங்கிட்டு தான் இருக்குது. என்வாயன்மெண்ட் ஓகே தான். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டிமாண்ட் இருக்கா? இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பண்ணி மியூட் பண்ணிக்கங்க. அடடா. 17 வயசுல இருக்கான். நான் இன்னும் ஆட் பண்ணலாம் அவனை. ஓகேவா? அவ்வளவுதான். இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு பார்த்துக்கலாம் பாக்கி. நாளைக்கு வாஜிராம் தான் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? 7லாம் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. அதனால 6 ஆச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். டன். ஓகேங்க. பை. தேங்க்யூ ஆல். 7 வந்துருச்சு. எவ்வளவு கொடுமையா தெரியுமா 7? 30 டே 30 மார்க். நான்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்க எல்லாம் உங்களை நம்பி இறங்க முடியாது. வரமாட்டீங்க. அப்புறம் தனியா எடுக்க விட்டுருவீங்க. நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். டெய்லி ஒரு மார்க் மாதிரி.